மக்களுடைய மனதில் ஆழமா பதியக்கூடிய வகையில ஒரு சின்னத்தையும் தேர்தல் பிரச்சார பாடலையும் விஜய் இந்த கூட்டத்துல அறிமுகப்படுத்த போறாரு. விஜயோட பலமே அவரோட ரசிகர் மன்றங்கள் தான். அதுவே தற்போது தாவேக்கு தொண்டர்கள். இவர்கள் சமூக ஊடகங்கள்ல மிகவும் வலுவானவங்க. தாவேக்கோட ஐடி விங் மற்ற கட்சிகளை விட வேகமா செயல்படுது. மீம்ஸ்கள், குட்டி கதைகள் மற்றும் விஜயோட பழைய அரசியல் வசனங்களை வைத்து அவர்கள் செய்யும் பிரச்சாரம் கிராமப்புற இளைஞர்களையும் சென்றடையுது. தமிழக அரசியல்ல சாதி ஒரு முக்கிய காரணி. ஆனா விஜய் தன்னோட வேட்பாளர் பட்டியல்ல அனைத்து சமூகத்தினருக்கும் சரிசமமான பிரதிநிதித்துவத்தை வழங்க முயற்சி செஞ்சிருக்காரு. மதசார்பற்ற சாதி வேற்றுமையற்ற தமிழகம் என்பதை தன்னோட இலக்கு என்று அவர் கூறுவது முற்போக்கு சிந்தனையாளர்களை கவர்ந்திருக்கு. எந்த ஒரு புதிய கட்சிக்கும் இருக்கும் சவால்கள் விஜய்க்கும் இருக்கு. அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் நாட்டை எப்படி ஆழ்வார்கள் என்ற எதிர்கட்சிகளுடைய கேள்வி. கிளை வரை கட்சியை வலுப்படுத்துவது எப்படி, ஊடகங்கள் வெளியிட போகிற சாதகமான மற்றும் பாதகமான கருத்து கணிப்புகளை கையாளுதல். இருப்பினும் விஜயோட அமைதியான ஆனால் உறுதியான நகர்வுகள் இந்த விமர்சனங்களுக்கு பதில் அமைஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோட இந்த வேட்பாளர் அறிவிப்புங்கிறது வெறும் தேர்தல் கணக்கில், இது ஒரு அரசியல் கலாச்சார மாற்றம். விஜய் பெரம்பூர்லையும் திருச்சியிலையும் நேரடியா போட்டியிடுவது அவர் தலைவன் என்ற பொறுப்பை முழுமையா ஏற்றுக்கொண்டதை காட்டுது. அவர் ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி இல்லை என்பதை இந்த செயல் நிரூபிச்சிருக்கு. 2026 தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்ல, அது ஒரு தலைமுறை மாற்றமாகவும் இருக்கலாம். முதல் முறை வாக்காளர்களும் மாற்றத்தை விரும்பும் பொதுமக்களும் விஜயின் பக்கம் சாய்ந்தால் கோட்டைக்கு செல்லும் பாதை அவருக்கு மிக அருகிலேயே இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா தமிழக அரசியல்ல தளபதி ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. இனி ஒவ்வொரு நகர்வும் வரலாறா